வணக்கம். மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சனிக்கிழமை காலை பொழுது 29ஆம் தேதி மே மாதம் 2021ஆம் ஆண்டு. இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். பயணத்தடை நீள்கிறது. தொடர்ச்சியாக இடையில் 2 முறை அந்த பயணத்தடை தளர்வு ஏற்படலாம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது சில அத்தியாவசிய தேவைகளுக்காக. ஆனால் கடந்த முறை ஓரிரு நாட்களுக்கு முதல் இந்த தளர்வு மேற்கொள்ளப்பட்ட போது நாடு எதிர்நோக்கிய சூழல் காரணமாக இனியும் தளர்வுகளை ஏற்படுத்தினால் அது தொற்று எண்ணிக்கையை இன்னும் அதிகரிக்கும் என்ற ஒரு காரணத்தினால் இம்முறை எந்த தளர்வுகளும் இன்றி 7ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக பயணத்தடை நீளும் என்று கூறப்பட்டிருக்கிறது அரசு தரப்பினால். எனவே இந்த காலை பொழுதிலும் யாழ் குடாநாட்டிலிருந்து வரக்கூடிய பிராந்திய பத்திரிகைகள் இப்போதைய சூழல் காரணமாக அவை அனைத்துமே இணையதளத்தில் தான் வெளியிடப்படுகிறது. அந்த பத்திரிகைகள் நம்மிடையே இருக்கின்றது. அந்த வகையில் ஈழநாடு, பலம்புரி, காலைக்கதிர், தினக்குரல் மற்றும் உதயன் ஆகிய பத்திரிகைகள் நம்மிடையே இருக்கிறது. இந்த காலை பொழுதில் நாள் தொடங்கும் நெஸ்டமோல்ட்டையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு ஈழநாடு பத்திரிகையினுடைய தலைப்பு மற்றும் உட்பக்க பிரதான செய்திகள் இருந்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். பயணத்தடையில் ஜூன் 7 வரை எந்தவிதமான தளர்வும் இல்லை. கோவிட் தடுப்பூசி விசேட குழுவின் கூட்டத்தில் முடிவு. அத்தியாவசிய பொருட்களுக்கு நடமாடும் சேவை. கிளிநொச்சியில் 2 நாட்களில் 64 தொற்றாளர்கள். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீயால் நீர்கொழும்பு தொடக்கம் மன்னார் வரையான கடற்பரப்புக்கு பெரும் ஆபத்து. யாழ் மாவட்ட மக்களுக்கும் தடுப்பூசி திட்டம் ஆரம்பம். இராணுவ தளபதி அறிவிப்பு. நாகர்கோவில் கிளைமோருடன் முன்னாள் போராளி ஒருவர் கைது. மிக அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வாகனங்களுக்கு அனுமதி. யாழ் மாவட்ட அரசு அதிபர் தெரிவிப்பு. 38 பேர் மரணம் என்ற ஒரு செய்தியும் 2845 பேருக்கு கொரோனா என்ற ஒரு செய்தி. நல்லூர் அரசடி முடக்கம். யாழ்ப்பாணத்தில் நேற்று 47 கொரோனா தொற்றாளர்கள். 3 சிறுமிகளுக்கும் தொற்று உறுதி என்று ஒரு செய்தி. பயணத்தடையில் ஜூன் 7 வரை எந்தவிதமான தளர்வும் இல்லை. கோவிட் தடுப்பு விசேட குழுவின் கூட்டத்தில் முடிவு. அத்தியாவசிய பொருட்களுக்கு நடமாடும் சேவை. தற்போது நடைமுறையில் இருக்கும் பயணத்தடையை ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரை தளர்த்தாதிருப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தீர்மானித்திருக்கிறார். கோவிட் தடுப்பு விசேட குழு நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடிய சந்தர்ப்பத்திலேயே ஜனாதிபதி இத்தீர்மானத்தை எடுத்ததாக ஜனாதிபதி செயலகம் தெரிவிக்கிறது. பயணத்தடையின் காரணமாக பொதுமக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக தேர்வு செய்யப்பட்ட 3 நாட்களுக்கு பயணத்தடையை தளர்த்துவதற்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கடந்த 25ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு பயணத்தடை தளர்த்தப்பட்ட வேளையில் பொதுமக்கள் செயற்பட்ட விதம் நோய் தொற்று மேலும் பரவுவதை இடமளிப்பதை போன்றதாகும். எனவே நோய் தொற்று பரவுவதை தடுப்பதற்கு அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகள் இதன் மூலம் தோல்வியடையக்கூடும் என்று ஜனாதிபதி நேற்றைய தின கூட்டத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். அதன்படி மே மாதம் 31ஆம் தேதி மற்றும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி என்ற 2 தினங்களில் பயணத்தடையை தளர்த்துவதற்கு எடுக்கப்பட்டிருந்த தீர்மானத்தை இடைநிறுத்துவதற்கும் எதிர்வரும் நாட்களில் பொதுமக்களுக்கு அவசியமான பொருட்களை நடமாடும் விற்பனை சேவையின் மூலம் விநியோகிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். பயணத்தடை அமுலில் உள்ள காலங்களில் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் வீட்டில் இருந்து வெளியேறுவதற்கு அனுமதி உண்டு. வீதிகளில் பயணிக்கும் போது தொழில் புரியும் இடங்களினால் வழங்கப்பட்டுள்ள கடிதம் மற்றும் தொழில் அடையாள அட்டையை கைவசம் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும். கோவிட் தொற்று பரவுவதை தடுப்பதற்கு அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகளுக்கு பொதுமக்களும் பொறுப்புடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். சைனோஃபார்ம் தடுப்பூசி வழங்குதல் மே மாதம் 8ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் முதலாவது தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் 1 மாத காலத்திற்குள் முதலாவது தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட அதே இடத்திலேயே 2வது தடுப்பூசியையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி சுகாதார பிரிவுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். சுகாதார பிரிவு இனங்கண்டுள்ள ஏனைய மாவட்டங்களிலும் முறையாகவும் தொடர்ச்சியாகவும் நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். அமைச்சர்களான பவித்ரா வன்னியாரச்சி, காமினி லொக்குகே, பந்துல குணவர்தன, கெஹலிய ரம்புக்வெல்ல, மஹிந்தானந்த அலுத்கமகே, ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, பிரசன்ன ரணதுங்க, ரோஹித் அபே குணவர்தன, நாமல் ராஜபக்ஷ, ராஜாங்க அமைச்சர்களான சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே, சன்ன ஜெயசுவன, பாராளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகே, ஜனாதிபதியின் பிரதம ஆலோசகர் லலித் வீரதுங்க ஆகியோருடன் அமைச்சுக்களின் செயலாளர்கள், முப்படை தளபதியினர் மற்றும் சுகாதார பிரிவு பிரதானிகள் இச்சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டனர். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீயினால் நீர்கொழும்பு தொடக்கம் மன்னார் வரையான கடற்பரப்புக்கு ஆபத்து. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக வெளியான சிதைவுகள் மற்றும் எண்ணெய் உள்ளிட்ட ரசாயன கலப்புகளால் நீர்கொழும்பு முதல் மன்னார் வரையிலான கடற்பரப்புக்கு ஆபத்து நிலை ஏற்பட்டுள்ளது.
இவ்வாறு கடல்சார் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். கப்பலில் இருந்து எரிபொருள் அல்லது எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அது நீர்கொழும்பு முதல் மன்னார் வரையிலான கடற்பரப்பில் பரவும் அபாயம் உள்ளது. எனவே இதனால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பவளப்பாறைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் எம் பத்மலால் தெரிவித்துள்ளார். இதேவேளை கப்பலில் இருந்து பிளாஸ்டிக் உற்பத்தி பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களும் கடலில் தற்போது கலந்துள்ளதால் அது கடற்கரையைப் போல நாட்டை சூழ உள்ள முழு சமுத்திரத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிடுகிறார். அத்துடன் 5 மில்லிமீட்டருக்கும் குறைவான கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்களால் மீன் வளத்துக்கும் பாதிப்பு ஏற்படும் எனவும் நம்பப்படுகிறது. இதற்கிடையே ஏற்கனவே நாட்டின் 3 கடல் வலயங்களிலும் இருந்து எழுந்தமானதாக எடுக்கப்பட்ட மீன் மாதிரிகள் பெரும்பாலானவை அதிகமான அளவு மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்திருப்பது கடந்த ஆண்டு தெரிய வந்தது எனவும் இவ்வாறான நிலைமையில் தற்போது எரிந்துள்ள கப்பலில் இருந்து விழுந்து பொருட்களால் நிலைமை மேலும் மோசமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த கப்பல் மூழ்கினால் இலங்கையின் மேற்கு கரைகளில் நீர்கொழும்பு, மன்னார், யாழ்ப்பாணம் உட்பட பல பகுதிகளில் எண்ணெய் படலம் உருவாகக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது. யாழ் மாவட்ட மக்களுக்கு தடுப்பூசி திட்டம் ஆரம்பம். ராணுவ தளபதி அறிவிப்பு. யாழ்ப்பாணம் மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களிலும் கொரோனா தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவல் நிலையை கருத்தில் கொண்டு சுகாதார தரப்பினரின் ஆலோசனைகளுக்கு அமைய இந்த இரு மாவட்டங்களில் வசிக்கும் மக்களுக்கு தடுப்பூசியை செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் ராணுவ தளபதி குறிப்பிடுகிறார். கொரோனா தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டம் மேல் மாகாணத்தில் கடந்த மார்ச் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் அந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் அடுத்த கட்டமாக யாழ்ப்பாணம் மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களிலும் அதனை முன்னெடுக்க உள்ளதாக ராணுவ தளபதி நேற்று அறிவித்தார் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. அதே நேரத்தில் இரண்டாம் பக்கத்தில் வடமாகாணத்துக்கு 50,000 தடுப்பூசிகள். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா நோய் தொற்று நிலைமையை கருத்தில் கொண்டு ஜனாதிபதியால் வடமாகாண மக்களுக்கு 50,000 தடுப்பூசிகள் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தெரிய வருவதாக தடுப்பூசிகள் செலுத்துவது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் குறிப்பிடுகையில் ஆய்வின் அடிப்படையில் அபாய நிலையில் உள்ள பிரதேசங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். மிக மிக அத்தியாவசியமான தேவைகளுக்கு மட்டுமே வாகனங்களுக்கு அனுமதி. யாழ் மாவட்ட அரசு அதிபர் தெரிவிப்பு. பயணத்தடையின் போது மிக அத்தியாவசியமான தேவைகளுக்கு மாத்திரமே வாகனங்களுக்கு அனுமதி வழங்க வடக்கு மாகாண கொரோனா தடுப்பு செயலணி கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என யாழ் மாவட்ட அரசு அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்தார். வடக்கு மாகாண கொரோனா தடுப்பு கூட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். வடக்கு மாகாண கொரோனா தடுப்பு செயலணியினுடைய விசேட கூட்டம் நேற்று காலை ஆளுநர் தலைமையில் ஜூம் செயலி மூலம் இடம்பெற்றிருந்தது. ஜூம் ஆப் மூலமாக நடைபெற்றிருந்தது. தற்போது மாகாண நிலைமைகள், யாழ் மாவட்ட நிலைமைகள் மற்றும் முன்னேற்றம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அதேபோல வடக்கு வைத்தியசாலைகளில் உள்ள நிலைமைகள், தேவைகள், வைத்திய உபகரணங்கள் தேவைப்பாடுகள், ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்பாடுகள் மற்றும் வைத்தியசாலைகள் வசதிகள் போன்ற குறைபாடுகள் போன்ற விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு அதனுடைய குறைபாடு நிவர்த்தி செய்வதற்குரிய தீர்மானங்களும் எடுக்கப்பட்டன. குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இருந்து அதிகளவிலான வாகனங்கள் வெளியேறுவதன் காரணத்தால் பயணத்தடை காலத்தின் போது மிக அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரமே வாகனங்களுக்கு அனுமதி வழங்குமாறு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிவுறுத்தல் மிக விரைவில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. அதே நேரத்தில் கடல் மார்க்கமாக எல்லை மீறி பிரவேசிப்பது தொடர்பிலும் இங்கே ஆராயப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். நாகர்கோயிலில் கிளைமோருடன் முன்னாள் போராளி ஒருவர் கைது. யாழ் மாவட்ட வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் பிரதேசத்தில் முன்னாள் போராளி ஒருவர் கிளைமோர் குண்டு உள்ளிட்ட வெடிபொருள்களுடன் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவினரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த வருடம் ஜனவரியில் ராணுவ சிப்பாயை தாக்கி தலைமறைவாகி இருந்த பின்னர் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்து அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணைகளை அடுத்து விடுவிக்கப்பட்ட முன்னாள் போராளியே அவரது மீன்வாடியில் வைத்து நேற்று மாலை 4:30 மணிக்கு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து கிளைமர் வெடிகுண்டு, சார்ஜர், துப்பாக்கி ரவைகள் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்தனர். பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டார் என்றும் போலீசார் மேலும் குறிப்பிடுகின்றனர். கிளிநொச்சியில் 2 நாட்களில்
64 தொற்றாளர். கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் மற்றும் நேற்று வெளிவந்த பிசிஆர் முடிவுகளின்படி 64 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி ஆடை தொழிற்சாலை, அறிவியல் நகரில் உள்ள பழச்சாறு உற்பத்தி நிறுவனம் மற்றும் சாந்தபுரம் கிராமத்தில் இந்த தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியில் தொற்று ஏற்படுகின்றவர்களில் பெரும்பாலானவர்கள் சுகாதார நடைமுறைகளை கவனத்தில் நடந்து கொள்ளாதவர்கள் என்றே கூறப்படுகிறது. இரு நாட்களில் தொற்று அதிகரித்து செல்லும் தொற்றை கட்டுப்படுத்த மக்கள் சுகாதார விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் சுகாதார பிரிவினர் அறிவுறுத்தியுள்ளனர். அதேபோல 2845 பேருக்கு கொரோனா. இலங்கையில் மேலும் 2845 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுடன் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதையடுத்து நாட்டில் கொரோனா தொற்று உறுதியானோரின் மொத்த எண்ணிக்கை 1,77,706 எகிரியுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக வைத்தியசாலைகள் மற்றும் தனிமைப்படுத்தல் மையங்கள் என்பவற்றில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 30,019 உயர்வடைந்துள்ளது. இதேவேளை கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,46,362 அதிகரித்துள்ளது. 38 பேர் மரணம். இலங்கையில் மேலும் 38 பேர் கொரோனாவினால் மரணமடைந்ததாக நேற்றிரவு அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நாட்டில் கொரோனாவினால் மரணமானோரின் மொத்த எண்ணிக்கை 1363 உயர்ந்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் நேற்று 47 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. 3 சிறுமிகளுக்கும் தொற்று. சண்டிலிப்பாய், நல்லூர், காரைநகர், சங்கானை, பருத்தித்துறை, தெல்லிப்பளை சுகாதார மருத்துவ அதிகாரிகளின் பிரிவுகளாக யாழ்ப்பாணத்தில் நேற்று 47 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். யாழ் போதனா வைத்தியசாலையின் ஆய்வுக்கூடத்தில் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையிலேயே இந்த தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களில் 11 வயது சிறுமி, 14 வயது சிறுமிகள் 2, 19 வயது இளைஞர் 1, 20 வயது இளைஞர் 5, 21 வயது யுவதி 1, 24 வயது இளைஞர் 1 உட்பட 19 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இது தவிர நல்லூர் மருத்துவ அதிகாரி பிரிவில் 12 பேரும், காரைநகர் மருத்துவ அதிகாரி பிரிவில் 6 பேரும், சங்கானை மருத்துவ அதிகாரி பிரிவில் 5 பேரும், பருத்தித்துறை மருத்துவ அதிகாரி பிரிவில் 3 தெல்லிப்பள்ளை மருத்துவ அதிகாரி பிரிவில் 2 தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர் என்று தெரிய வருகிறது. அதேபோல நல்லூர் அரசடி முடக்கம். யாழ் நல்லூர் அரசடி பகுதியை தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் முடக்குவதற்கு சுகாதாரத்துறையினரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நல்லூர் J103 கிராம அலுவலர் பிரிவில் ஒரு பகுதியான அரசடியை தனிமைப்படுத்துவதற்கு வடக்கு மாகாண கோவிட் தடுப்பு செயலணி முடிவெடுத்திருக்கிறது. இவைதான் இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க பிரதான செய்திகள். அதே நேரத்தில் இந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு அருகாமையில் தீப்பற்றி எரிந்தது தொடர்பான பல்வேறுபட்ட செய்திகளும் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கப்பல் வரும் வரை அரசு அமைதி காத்தது ஏன்? சஜித் பிரேமதாச கேள்வி. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்தால் பேராபத்தில் கடல்வாழ் உயிரினங்கள், சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை போன்ற செய்திகளை வெளியிட்டிருக்கிறது இன்றைய ஈழநாடு பத்திரிகை. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகளாக நல்லூர் அரசடி பகுதி மறு அறிவித்தல் வரை முடக்கம். யாழ் கொக்குவில் 5 வயது சிறுமி கொரோனாவுக்கு பலி. எலுமாற்று பரிசோதனை. வவுனியாவில் நீதவானுக்கு கொரோனா. ஜூன் 7 வரை நாடு முழுவதும் முழுநேர பயணத்தடை. மே 31 ஜூன் 4 தளர்வுகள் இல்லை. ஜனாதிபதி கோட்டா அறிவிப்பு. நாகர்கோவிலில் முன்னாள் போராளி படையினரால் கைது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 64 கடந்த 2 நாட்களில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 64 பேருக்கு தொற்று கடந்த 2 நாட்களில். யாழில் 47 பேருக்கு கொரோனா. சிறுமிகள், இளைஞர்கள் உட்பட யாழ் மாவட்ட மக்களுக்கு கொரோனா தடுப்பூசிகள் வழங்கும் திட்டமும் ஆரம்பம். கொரோனா 38 பலி. மேலும் 2850 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். பயணத்தடை காலத்தில் நடமாடும் விற்பனை சேவைகள் இடம்பெறும் போன்ற செய்திகளை வெளியிட்டிருக்கிறது வலம்புரி பத்திரிகை. நல்லூர் அரசடி பகுதி மறு அறிவித்தல் வரை முடக்கம் என்ற செய்தி. யாழ்ப்பாணம் நல்லூர் அரசடி பகுதி தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் நேற்று மாலை முதல் மறு அறிவித்தல் வரை முடக்கப்பட்டுள்ளது. நல்லூர் அரசடியில் கடந்த ஒரு வாரத்தில் 22 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர்.
அதனால் அரசடியில் வதியும் மக்களை சுய தனிமைப்படுத்துவதுடன் அந்த பகுதியை முடக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நல்லூர் J103 கிராம அலுவலர் பிரிவில் ஒரு பகுதியான அரசடியை தனிமைப்படுத்துவதற்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மாவட்ட செயலாளர் ஊடாக COVID-19 நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் செயலணிக்கு யாழ்ப்பாணம் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரியினால் நேற்று காலை கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதற்கு அமைவாக நேற்று மாலை 6 மணி முதல் அரசடி பகுதியை தனிமைப்படுத்த சுகாதார மருத்துவ அதிகாரிக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. யாழ் கொக்குவிலில் 5 வயது சிறுமி கொரோனாவுக்கு பலி. யாழ் கொக்குவிலைச் சேர்ந்த 5 வயது சிறுமி ஒருவர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையின் கோவிட் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுமி கடந்த 26ஆம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளாள். குறித்த சிறுமியின் பிரேத பரிசோதனையில் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது யாழ்ப்பாணம் கொக்குவில் மேற்கு பகுதியைச் சேர்ந்த 5 வயதுடைய சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். அதற்கு முதல் ஒரு வர்த்தக விளம்பர இடைவேளை. இடைவேளை தொடர்ந்து மறுபடியும் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக எழுமாற்று பரிசோதனை வவுனியாவில் நீதவானுக்கு கொரோனா வலம்புரி பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. வவுனியா மாவட்டத்தில் மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதிக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எழுமாறான வகையில் அவருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் PCR முடிவுகள் வெளியாகி இருந்தது. அதில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழில் சிறுமிகள் இளைஞர்கள் உட்பட 47 பேருக்கு கொரோனா. சிறுமிகள் இளைஞர்கள் உட்பட 47 பேருக்கு யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்று நேற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தின் சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 19 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையின் ஆய்வுக்கூடத்தில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 11 வயதுடைய சிறுமி, 14 வயதுடைய சிறுமிகள் 2 பேர், 19 வயதுடைய இளைஞர் ஒருவர், 20 வயதுடைய இளைஞர்கள் 5 பேர், 21 வயதுடைய யுவதி ஒருவர், 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் உட்பட 19 பேர் இவ்வாறு தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதேவேளை நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் 12 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர். காரைநகர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 6 பேரும், சங்கானை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 5 பேரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 3 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதேவேளை தெல்லிப்படை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 2 தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பயணத்தடை காலத்தில் நடமாடும் விற்பனை சேவைகள் இடம்பெறும். ராணுவ தளபதி சவேந்திர சில்வா இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள பயணத்தடை ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ய வசதியாக நடமாடும் சேவைகளை முன்னெடுக்குமாறு பிரதேச செயலகங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். வலம்புரி பத்திரிகையினுடைய சில முக்கியமான ஏனைய செய்திகளாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு அடுத்த வாரம் முதல் 5000 ரூபாய் கொடுப்பனவு. அமைச்சர் வாசுதேவ நிரந்தர வருமானமின்றி நாளாந்த வருமானத்தை பெறும் மக்களுக்கு இந்த கொடுப்பனவு மீண்டும் வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். அதாவது எதிர்வரும் வாரம் முதல் 5000 ரூபாய் கொடுப்பனவை மீண்டும் வழங்குவதற்கு தேவையான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். நிரந்தர வருமானம் இன்றி நாளாந்த வருமானத்தை பெறும் மக்களுக்கு இந்த கொடுப்பனவு மீண்டும் வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். கோவிட் பரவலின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் பயணக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளமையினால் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. இம்முறை இந்த கொடுப்பனவு எவ்வளவு மக்களுக்கு வழங்கப்படும் என்பது குறித்து இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை. அமைச்சரவை மற்றும் உரிய பிரிவுகள் ஒன்று கூடி இது தொடர்பில் தீர்மானங்கள் மேற்கொள்ளும். இந்த கொடுப்பனவினை எதிர்வரும் வாரத்திற்குள் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார மேலும் தெரிவித்திருந்தார். பயணத்தடையால் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடையும் என்கிறார் சுதர்ஷினி. நாடளாவிய ரீதியில் ஜூன் 14ஆம் தேதியின் பின்னர் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடையக்கூடும் என ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் பயண கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் 14 நாட்கள் நிறைவடைந்ததன் பின்னர் கொரோனா தொற்று பரவல் குறைவடையும் என எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிடுகிறார்.
மீன்வளத்துறைக்கு பாதிப்பு ஏற்பட அதிக சாத்தியம். எக்ஸ்பிரஸ் பேர்ல் என்ற கப்பலில் ஏற்பட்டுள்ள தீ பரவல் காரணமாக மீன்வளத்துறைக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு அதிக சாத்தியம் காணப்படுவதாக அந்த செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு அருகாமையிலேயே ஒரு புகைப்படத்துடன் கொழும்பு கடற்பரப்பில் தீப்பற்றிய MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் எனும் சரக்கு கப்பலில் இருந்து வெளியான ரசாயனங்களால் வெள்ளவத்தை பகுதியில் விலாங்கு மீன் ஒன்று இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளது. அதிக விலைக்கு பொருட்கள் விற்றால் அனுமதி பத்திரம் ரத்து என்ற ஒரு செய்தி. நாடளாவிய ரீதியில் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண இந்த விடயத்தினை ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். அத்துடன் இது தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றால் குறித்த வர்த்தக நிலையங்களின் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பயண கட்டுப்பாடு அமல் செய்யப்பட்டுள்ள காலப்பகுதியில் கிராம சேவகர் பிரிவு ஒன்றில் தலா 2 வர்த்தக நிலையங்களை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். இவைதான் வலம்புரி பத்திரிகையினுடைய இன்றைய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம், என்ன மாதிரியான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று. தொடர்ந்து ஒரே மாதிரியான செய்திகள் தான். அதாவது யாழ் மாவட்டத்தில் நேற்று 47 பேருக்கு கொரோனா, சிறுமிகள் இளைஞர்களுக்கும் தொற்று, பாரம்பரிய தொழில் முறைக்கு பங்கம் நிகழாது அபிவிருத்தி, அமைச்சர் டக்ளஸ் உத்தரவாதம். கொரோனாவிலிருந்து நேற்று 2543 பேர் பூரண குணம். யாழில் முன்னாள் போராளி படையினரால் நேற்று கைது. ஜூன் 7 வரை பயணத்தடை நீடிக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்வதற்கு நடமாடும் சேவை. யாழில் அதிகரிக்கும் கொரோனா பரவல், 36 மரணங்கள், 2729 தொற்றாளர்கள். பயணத்தடையின் போது அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வாகனங்களுக்கு அனுமதி. யாழ்ப்பாணம் ரத்தினபுரி மாவட்ட மக்களுக்கு அடுத்த கட்டம் தடுப்பூசி. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலுக்கு இந்தியா, கட்டார் நாடுகள் அனுமதி மறுத்த தகவல் உண்மையில்லை. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 829 பேர் கைது. இலங்கையில் மீண்டும் தலைதூக்கும் கொரோனா, நேற்று 2845 பேருக்கு தொற்று. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் ஆன்டிஜன் பரிசோதனைகள் முன்னெடுப்பு. பயண கட்டுப்பாட்டால் வருவாய் இழந்த குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் என்ற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாரம்பரிய தொழில்துறைக்கு பங்கம் நிகழாது அபிவிருத்தி என்ற செய்தி, அமைச்சர் டக்ளஸ் உத்தரவாதம். கடலட்டை பண்ணைகளை அதிகரிப்பதனூடாக நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அதே நேரம் எமது கடற்தொழிலாளர்களது வாழ்வியலிலும் சிறந்த பொருளாதார ரீதியான மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று நம்பிக்கையை வெளியிட்டுள்ள அமைச்சர் தேவானந்தா, பாரம்பரிய கடற்தொழில் முறைகள் பாரம்பரிய கடற்தொழில் முயற்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது எனவும் உத்தரவாதம் அளித்திருக்கிறார். அரியாலை பிரதேசத்திற்கு நேற்று விஜயம் செய்த கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குயிலான் கடலட்டை குஞ்சு இனப்பெருக்க பண்ணையை பார்வையிட்டதுடன் கடலட்டை குஞ்சுகளின் உத்தியை அதிகரிப்பது தொடர்பாக கலந்துரையாடியிருந்தார். அதனைத் தொடர்ந்து யாழ் அரியாலை பகுதியில் கடலட்டை பண்ணை அமைப்பதற்கு ஆர்வம் செலுத்துகின்ற கடற்தொழிலாளர்களுடன் கலந்துரையாடிய போதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்திருந்தார். அத்துடன் அரியாலை பிரதேசத்தில் கடலட்டை பண்ணை உருவாக்குவதற்கு பொருத்தமான இடங்களை பார்வையிட்ட கடற்தொழில் அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மக்களின் எதிர்காலம் சிறப்பானதாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே அக்கறையாக உள்ளதாகவும் அதற்காக கிடைக்கின்ற வளங்களையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்துவதில் முழு அக்கறையுடன் செயற்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் கடற்தொழிலாளர்களின் நலன் கருதி பெரும் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய கடலட்டை வளர்ப்பு பண்ணைகளை பொருத்தமான இடங்களில் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் ஒத்துழைப்புடன் குறித்த திட்டம் வெற்றியடைந்து வருவதாகவும் தெரிவித்தார். அதேவேளை கடலட்டை பண்ணைகளை அமைப்பதனால் பாரம்பரிய தொழில் நடவடிக்கைகளை பாதிக்கப்படும் என்ற அச்சம் சிலரிடம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய கடற்தொழில் அமைச்சர், எமது கடற்தொழிலாளர்களின் நலன்களும் விருப்பங்களும் பாதிக்கப்படுவதையோ அது தொடர்பான நடவடிக்கைகளையோ ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலுக்கு இந்தியா, கட்டார் நாடுகள் அனுமதி மறுத்த தகவல் உண்மையில்லை. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகாமையில் தீப்பற்றிய எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலுக்கு இந்தியா மற்றும் கட்டார் நாடுகளின் 2 துறைமுகங்களிலும் பிரவேசிப்பதற்கான அனுமதி மறுக்கப்பட்ட பின்னரே இங்கு வந்ததாக வெளியிடப்பட்ட தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பலில் ஏற்பட்ட தீ குறித்த விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று விசேட செய்தியாளர் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் நாலக்க கொடகேவா இது தொடர்பாக தெரிவித்திருந்தார். இந்த கப்பல் இந்தியா மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளில் துறைமுகங்களில் சில கொள்கலன்களை இறக்கிய பின்னரே இங்கு வந்ததாக தெரிவித்திருந்தார். இங்கு கருத்து தெரிவித்த சிரேஷ்ட நிபுணர் தீப்தி அமரதுங்க,
திக்கோவிட்ட முதல் நீர்கொழும்பு வரையான கடல் பிராந்தியத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாட்டின் தென் கடல் பிராந்தியங்களுக்கு எவ்வாறான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பது குறித்தும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்திருந்தார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் ஆன்டிஜன் பரிசோதனைகள் முன்னெடுப்பு. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்கள் பலவற்றுக்கான ஆன்டிஜன் பரிசோதனைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன. புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் இயங்கு வந்த ஆடை தொழிற்சாலையுடன் தொடர்புடைய 350க்கும் மேற்பட்டவர்களுக்கு கடந்த 17ஆம் தேதி தொடக்கம் கொரோனா தொற்று இனங்காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் குடும்பங்கள் மற்றும் தொற்றாளர்களுடன் முதற்கட்ட தொடர்பினை பேணியவர்கள் என பலர் தனிமைப்படுத்தப்பட்டனர். இவ்வாறு தொடர்பினை பேணிய முதற் தொடர்பாளர்கள் சுமார் 1500 பேருக்கு ஆன்டிஜன் அல்லது PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மு உமாசங்கர் கடந்த 24ஆம் தேதி மாவட்ட செயலக கூட்டத்தில் தெரிவித்தார். இந்நிலையில் புதுக்குடியிருப்பு பிரதேச சுகாதார பணிமனையினர் கோம்பாவில் திம்பிலி பகுதிகளில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கான ஆன்டிஜன் பரிசோதனை மேற்கொள்ளும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 829 பேர் கைது. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 829 பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சரியான முறையில் முகக்கவசம் அணியாமை, மாகாண எல்லைகளை கடந்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய கடந்த வருடம் அக்டோபர் மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் 15,595 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் அதிபருமாகிய அஜித் ரோஹன தெரிவித்தார். மேலும் பயண கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் காலப்பகுதியில் கட்டுப்பாடு விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பயணக்கட்டுப்பாட்டால் வருவாய் இழந்த குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் நாடு முழுவதும் மே 21ஆம் தேதி முதல் பயணக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனால் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு அரசு தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். அடுத்த வாரம் முதல் இந்த கொடுப்பனவை வழங்க வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது என கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார். தினக்கூலி அடிப்படையில் தொழில் செய்பவர்கள் வேறு வகையில் வருமானங்களை இழந்த குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே கடந்த வருடத்தில் இதேபோன்று நாடு முடக்கப்பட்டிருந்த காலத்தில் மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பனவாக 5000 ரூபாய் வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து யாழ்ப்பாணம் ரத்தினபுரி மாவட்ட மக்களுக்கு அடுத்த கட்டமாக அடுத்த கட்ட சினோஃபார்ம் தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் யாழ்ப்பாணம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்திருந்தார். தற்போது கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, மாத்தறை, காலி மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இதேவேளை தடுப்பூசி பணிகள் குறித்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு யாழ் மாவட்ட கொரோனா தடுப்பு செயலணி கூடி ஆராய்ந்தது. இதன்போது தடுப்பூசியில் முன்னுரிமை அளிக்க வேண்டிய தரப்பினர் குறித்து ஆராய மருத்துவர்கள் 5 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் 4 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட வேண்டும் என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்தால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழில் அதிகரிக்கும் கொரோனா பரவல் 36 மரணங்கள் 2729 தொற்றாளர்கள். யாழ் மாவட்டத்தில் கொரோனா நிலைமை சற்று அதிகரித்த நிலையில் காணப்படுவதாகவும் தொடர்ச்சியாக பல்வேறு கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்பட உள்ளதாகவும் யாழ் அரசு அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற வடக்கு மாகாண கொரோனா தடுப்பு செயலணியின் கூட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் நேற்று முன்தினம் கிடைத்த PCR பரிசோதனைகளின்படி யாழில் 27 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் நேற்று வரை தொற்றுக்குள்ளானோர் 2729 காணப்படுகிறது. தற்போது வரை 36 மரணங்கள் பதிவாகியுள்ளன. குடும்பங்களைச் சேர்ந்த 6331 நபர்கள் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் யாழ் மாவட்டத்தில் மொத்தமாக 4 கிராமங்களை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தி இருக்கின்றோம். அந்த வகையிலே தெல்லிப்பளை பிரதேச பிரிவிலே பலாலி வடக்கு
அந்தனிபுரம் கிராமம், அதேபோல தையிட்டி கிராமம், அதேபோல காரை நகரில் J47 கிராம சேவகர் பிரிவு, அதே நேரத்தில் தற்போது நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட J103 அரசடி கிராம சேவகர் பிரிவில் ஒரு பகுதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. சுகாதார பகுதியினரின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த 4 பகுதிகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவி தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 80 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதிகளை வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல இவ்வாரம் 11 மில்லியன் பெறுமதியான உணவுப் பொருட்களுக்கான நிதி கோரி விண்ணப்பித்து இருக்கின்றோம். இந்த நிலைமையிலேயே சகல பொதுமக்களும் பொறுமையாக பயணத்தடையை அனுசரித்து பயணத்தடை காலத்தில் வீடுகளில் இருந்து தேவையற்ற விதத்தில் நடமாடாது செயற்படுதல் வேண்டும். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளையும் சுகாதார வழிகாட்டல்களையும் பின்பற்றி செயற்படுவது மிக அவசியமாகும். இந்த அபாயமான நிலைமையினை கடந்து செல்வதற்கு அனைவரின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாகும். எனவே பொதுமக்கள் இந்த அசௌகரியமான நிலையை அனுசரித்து சற்று பொறுமையாக செயற்படுவதன் மூலம் எமது பிரதேசத்தினை கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்க முடியும். மேலும் யாழில் கொரோனா இடைக்கால சிகிச்சை நிலையங்களை பொறுத்தவரையில் கோப்பாய் அதேபோன்று வட்டுக்கோட்டை சிகிச்சை நிலையங்கள் கொரோனா இடைக்கால பராமரிப்பு நிலையங்களாக செயற்படுகின்றன. கோப்பாயில் 229க்கும் மேற்பட்டோர், வட்டுக்கோட்டையில் 199 பேருக்கு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். இவை தவிர யாழ் தினக்குரல் பத்திரிகையில் கொரோனா எங்கிருந்து தோன்றியது, அமெரிக்கா சீனா இடையே முற்றும் மோதல், 90களில் கண்டுபிடித்து அறிக்கையிட 90 நாளில் கண்டுபிடித்து அறிக்கையிட உளவுத்துறைக்கு பைடன் உத்தரவு, அமெரிக்காவிடமும் விசாரணை செய்யுங்கள் கடுப்பான சீனா அரசு. கொரோனா வைரஸ் முதலில் எங்கே தோன்றியது என்பதை 90 நாட்களில் கண்டுபிடிக்குமாறு அமெரிக்க உளவு அமைப்புகளுக்கு ஜனாதிபதி ஜோ பைடன் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொரோனா அறிகுறிகளை கொண்ட முதல் நோயாளிகள் வூகானில் 2019 டிசம்பர் 8ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டதாக சீன உலக சுகாதார நிறுவனத்திற்கு தெரிவித்திருந்தது. சர்வதேச ஊடகங்கள் பல வூகான் நகருக்கு சென்று செய்தி சேகரித்து விஞ்ஞானிகளை செவ்வி கண்டு ஆவணப்படங்களையும் வெளியிட்டுள்ளனர். கொரோனா தொற்று குறித்து சீனா அறிவிப்பதற்கு பல மாதங்களுக்கு முன்னரே அதன் வூகான் நகர வைராலஜி ஆய்வக விஞ்ஞானிகள் மருத்துவ உதவியை நாடியதாக அமெரிக்க உளவுத்துறை அறிக்கையை மேற்கோள் காட்டி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்று நோயின் மூலத்தை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் புலனாய்வு அமைப்பாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் 90 நாட்களுக்குள் இது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். ஜோ பைடன் தேவைப்பட்டால் மேலதிக விசாரணையில் சீனாவிடம் சில கேள்விகளை முன்வைப்பது குறித்தும் விசாரணை குழுவிடம் கூறியுள்ளார். கொரோனா வைரஸ் எங்கிருந்து பரவியது என்பதை ஆராயும் முயற்சியில் எங்கள் தேசிய ஆய்வகங்கள் மற்றும் எங்கள் அரசாங்கத்தின் பிற ஏஜென்ட்டுகள் உளவுத்துறையினர் இதற்கான நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுள்ளேன். இது தொடர்பான பணிகள் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் முழுமையாக தெரிவிக்கும்படி நான் புலனாய்வு பிரிவினரிடம் கோரியிருக்கிறேன். முழுமையான வெளிப்படையான சான்றுகளை அடிப்படையாக கொண்ட சர்வதேச விசாரணையில் பங்கேற்கவும் கொரோனா தொடர்புடைய அனைத்து புள்ளி விவரங்கள் மற்றும் ஆதாரங்கள் வழங்கவும் சீனாவிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அமெரிக்கா ஒத்த எண்ணம் கொண்ட உலகின் நட்பு நாடுகளுடன் தொடர்ந்து செயல்படும் என அறிக்கையில் ஜோ பைடன் கூறியுள்ளார். இது தொடர்பான விசாரணை குறித்த விவரங்களை உடனுக்குடன் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றும் இதன் தரவுகள் அனைத்தும் எந்த ஒரு தனிவு மற்றும் ஒளிவு மறைவுமின்றி வெளிப்படையாக கையாளப்படும் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு பதிலடியாக கொரோனாவின் தோற்றம் தொடர்பில் உலக சுகாதார அமைப்பு சீனாவை விசாரிப்பது போல அமெரிக்காவையும் விசாரிக்க வேண்டும் என சீனா கூறியுள்ளது. சீனாவின் வூகான் நகர் ஆய்வகத்தில் இருந்துதான் கொரோனா வைரஸ் பரவியது என அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. கொரோனா வைரஸ் வூகான் நகரில் தான் தோன்றியது என்பதை தொடர்ந்து சீனா மறுத்து வருகிறது. இந்த நிலையில் உலக சுகாதார அமைப்பு சீனாவை விசாரிப்பது போல அமெரிக்காவையும் விசாரிக்க வேண்டும் என சீனா கூறியுள்ளது. 90 நாட்களில் கொரோனா எங்கிருந்து தோன்றியது என்பதை கண்டறிந்து அறிக்கையிடுமாறு ஜோ பைடனின் திடீர் உத்தரவை சீனா கடுமையாக எதிர்த்துள்ள நிலையில் அமெரிக்கா மீது கடுமையான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள சீனா வெளியுறவுத்துறை அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ஜாவா லிஜியன் கூறியதாவது: அமெரிக்க அரசு உள்நோக்கத்துடனேயே இந்த விசாரணைக்கு உத்தரவிடுகிறது. ஈராக்குக்கு கோடிக்கணக்கில் ஆயுதங்கள் விற்கப்பட்டது குறித்த விமர்சனம் எழுந்துள்ள சூழலில் அதை திசை மாற்றுவதற்காக சீனா மீது அவதூறு கருத்துக்களை திட்டமிட்டு தெரிவித்து இதை செயல்படுத்தியுள்ளார் ஜோ பைடன். உலகமே இந்த பெருந்தொற்றை எதிர்த்து போராடி வரும் சூழலில் உலக சுகாதார அமைப்பை அவமதித்து நாடுகளுக்கு இடையேயான ஒற்றுமையையும் சீர்குலைக்கிறார் பைடன். கொரோனா தொற்றின் தொடக்கம் குறித்து எங்களுக்கு அமெரிக்காவின் மீது சந்தேகம் உள்ளதால் உலக சுகாதார அமைப்பு சீனாவை விசாரிப்பது போல அமெரிக்காவையும் விசாரிக்க வேண்டும். உலகெங்கும் உள்ள அமெரிக்காவுக்கு சொந்தமான ஆய்வகங்களில் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். அதுவே வெளிப்படையான விசாரணையாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். சிரியாவின் ஜனாதிபதியாக 4வது முறையாக ஆசாத் தெரிவாகிறார். உள்நாட்டு போருக்கு மத்தியில் நடந்த தேர்தல் மற்றும்
கொரோனா இறப்பு தொகை 35.25 லட்சமாக உயர்வு, அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையை விட 3 மடங்கு அதிகம் என்கிறது WHO. எரிமலை பெரிய அளவில் வெடிக்கும் அபாயம், காங்கோவில் லட்சக்கணக்கான மக்கள் அவசரமாக வெளியேற்றம், நடுக்கடலில் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளான கப்பல்கள், மாலுமிகள் 3 மாயம் என்ற செய்திகளையும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்த செய்திகளை பார்க்கலாம். அதற்கு முதல் ஒரு இடைவேளை. இடைவெளி தொடர்ந்து மறுபடியும் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக காலைக்கதிர் மற்றும் உதயன் பத்திரிகைகளை பார்க்கலாம். 50,000 தடுப்பூசிகள், காலைக்கதிர் பத்திரிகையில் 50,000 தடுப்பூசிகள் இன்று யாழ் வந்து சேரும், நாளை முதல் பொதுமக்களுக்கு ஏற்றப்படும் மற்றும் முழுநேர பயணத்தடை மே 31 ஜூன் 4 தளராது, ஜூன் 7 வரை தொடரும் என்று ராணுவ தளபதி அறிவிப்பு. மேலும் 38 பேர் சாவு, மொத்த காவு 1363. ஆற்றிலிருந்து துப்பாக்கி மீட்பு, 63 சாராய போத்தல்களுடன் சுன்னாகத்தில் ஒருவர் கைது. வடக்கு செயலணி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்ன, யாழ் அரசு அதிபர் விளக்கம். மட்டக்களப்பில் நேற்று 114 பேருக்கு தொற்று, கோப்பாய் பிரதேசமும் ட்ரோன் கண்காணிப்பு வலயத்துக்குள். கிராம சேவகர் பிரிவில் ஒரு பகுதிக்கு பதில் முழு பிரிவையுமே முடக்கிய படை. வெடிகுண்டு வைத்திருந்தாராம் முன்னாள் போராளி ஒருவர் நேற்று கைது. 2845 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று என்ற செய்திகளை வெளியிட்டிருக்கிறது காலைக்கதிர் பத்திரிகை. முழுநேர பயணத்தடை மே 31 ஜூன் 4 தளராது, ஜூன் 7 வரை தொடரும் என்று ராணுவ தளபதி அறிவிப்பு. நாடு முழுவதும் விதிக்கப்பட்டுள்ள முழுநேர பயணத்தடை எதிர்வரும் ஜூன் 7 வரை தொடரும் என்று கொரோனா தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவரும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்திருந்தார். இதனால் முன்னர் அறிவித்ததை போன்று மே 31 மற்றும் ஜூன் 4 பயணத்தடை தளர்வடையாது என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையில் நேற்று நடைபெற்ற கொரோனா தடுப்பு தேசிய செயலணி கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது என்றும் ராணுவ தளபதி கூறுகிறார். எவ்வாறாயினும் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அவர்களின் இருப்பிடங்களுக்கு வாகனங்களில் கொண்டு சென்று விநியோகிப்பதற்கான நடமாடும் சேவை பிரதேச மற்றும் மாவட்ட செயலாளர்களின் கண்காணிப்பின் கீழ் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 50,000 தடுப்பூசிகள் இன்று யாழ் வந்து சேரும், நாளை முதல் பொதுமக்களுக்கு ஏற்றப்படும். சீன தயாரிப்பான சினோஃபார்ம் தடுப்பூசிகள் 50,000 டோஸ்கள் இன்று யாழ்ப்பாணம் வந்து சேரவிருக்கின்றன. அவை வந்து சேர்ந்ததும் நாளை காலை 8 மணி முதல் குடாநாட்டில் பரவலாக பல இடங்களில் பொதுமக்களுக்கு அவற்றை விரைந்து ஏற்றும் பணியில் ஈடுபடுவதற்கு யாழ் மாவட்ட சுகாதார திணைக்களம் முழு தயார் நிலையில் இருக்கின்றது என விடயமறிந்த வட்டாரங்கள் தகவல்கள் வெளியிட்டுள்ளன. நேற்று யாழ்ப்பாணம் பண்ணையில் யாழ் மாவட்ட சுகாதார திணைக்களத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இது பற்றி முடிவு செய்யப்பட்டதாக அறிய வந்தது. அங்கு மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களின் சாராம்சம் வருமாறு: யாழ் மாவட்டத்தில் 14 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் உள்ளன. அவற்றை ஒட்டி பிரதேச செயலக பிரிவுகளும் உள்ளன. ஒவ்வொரு பிரிவினரதும் சுகாதார வைத்திய அதிகாரி, பிரதேச செயலர், பிரதேச போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகிய 3 உள்ளடக்கிய குழு அப்பிரிவுக்கான தடுப்பூசி வழங்கலுக்கு பொறுப்பாக இருந்து விடயங்களை கையாளும். ஒவ்வொரு பிரிவிலும் அதிகம் தொற்று பாதிப்புக்கு உள்ளான கிராம சேவையாளர் பிரிவு தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பிரிவுக்கு முதல் கட்டமாக தடுப்பூசி வழங்கப்படும். கிராம சேவையாளர் பிரிவை தேர்ந்தெடுத்து அப்பிரிவில் உள்ள அதிகம் தொற்று பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஆட்களை அடையாளம் கண்டு ஊசி ஏற்றலுக்கு கிராம சேவையாளர்கள் உதவியுடன் அழைத்து வரும் பொறுப்பை சம்பந்தப்பட்ட பிரதேச செயலர் கவனிக்க வேண்டும். தடுப்பூசி ஏற்றலுக்கான இடங்களை தேர்ந்தெடுத்து ஊசிகளை வழங்குவதற்கான ஆளணியினரை ஒழுங்கு செய்து தடுப்பூசி களஞ்சியப்படுத்தி பதிவுகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றுக்கு சுகாதார வைத்திய அதிகாரி பொறுப்பாவார். அது தொடர்பில் ஒழுங்கை பேணி பாதுகாப்பு வழங்கும் கடமை போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு உரியது. தற்போது வரும் 50,000 தடுப்பூசிகளும் அதிகம் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்கு கூட ஏனைய பிரிவுகளுக்கு குறைய என்ற அடிப்படையில் பிரித்து வழங்கப்படும். இதனிடம் கிராம சேவையாளர்கள் தற்சமயம் பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றமையால் அவர்களின் சேவையை பெறுவதிலும் அவர்கள் மூலம் தடுப்பூசி ஏற்றுவதற்குரியவர்களை அடையாளம் கண்டு தடுப்பூசி ஏற்றும் மையங்களுக்கு அழைத்து வருவதிலும் உள்ள சிக்கல்கள் குறித்தும் உரையாடப்பட்டுள்ளது. இதே நேரம் வரும் தடுப்பூசிகளை பிரதேச ரீதியாக பிரித்து வழங்காமல் மக்களுடன் அதிகம் தொடர்பாடக்கூடிய அத்தியாவசிய சேவைகளில் இருக்கின்ற ஆட்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு முதலில் வழங்குவதே உசிதமானது என்று ஒரு யோசனை மாகாண ஆளுநரிடம் முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. நேற்று யாழ் மாவட்ட சுகாதார சேவை திணைக்களத்தில் எடுக்கப்பட்ட முடிவை திணைக்களம் உடனடியாக தனது மேலிடத்துக்கு அனுப்பியுள்ளது. அதற்கு அங்கீகாரம் கிடைத்தால் அந்த முறைமையை பின்பற்றி தடுப்பூசி வழங்க நடவடிக்கைகளை சுகாதார திணைக்களம் நாளை ஆரம்பித்துவிடும். எனினும் மாகாண ஆளுநர் இன்று இவ்விடயத்தில் தலையிட்டு தடுப்பூசி வழங்கல் முறைமையை மாற்றும்படி பரிந்துரைத்தால் அதற்கேற்ப முறைகள் மாற்றப்படவும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது.
கிராம சேவகர் பிரிவில் ஒரு பகுதிக்கு பதில் முழு பிரிவையுமே முடக்கிய படை. யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கந்தர்மடம் வடமேற்கு கிராம சேவகர் பிரிவின் ஒரு பகுதியான அரசடியை முடக்குமாறு சுகாதார பிரிவினர் கோரிய போதும் படையினரால் அந்த கிராமம் முழுமையாக முடக்கப்பட்டது. J103 கிராம அலுவலர் பிரிவில் அரசடிக்கு பகுதியில் சிலருக்கு கொரோனா தொற்று அடையாளம் காணப்பட்ட பிறகு கிராம சேவகர் பிரிவின் ஒரு பகுதியை தடை செய்யுமாறு படத்துடன் கோரப்பட்டது. இந்த கோரிக்கையின் பெயரில் சுகாதார பிரிவினர் கோரிய பகுதிகளும் அப்பகுதி கிராம சேவகர் பிரிவு முழுமையாக நேற்று மாலை முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. கோப்பாய் பிரதேசமும் ட்ரோன் கண்காணிப்பு வலயத்துக்குள் யாழ் கோப்பாய் போலீஸ் பிரிவில் ட்ரோன் கேமராவுடன் கண்காணிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் தலைமையில் விமானப்படையின் உதவியுடன் நேற்று முதல் இந்த நடவடிக்கை ஆரம்பித்துள்ளது. நாடு முழுவதும் பயணத்தடை அமலில் உள்ள நிலையில் ட்ரோன் கேமராவின் உதவியுடன் தனிமைப்படுத்தல் கட்டுப்பாடுகளை மீறுவோரை கைது செய்யும் பணி கடந்த ஒரு வாரமாக முன்னெடுக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் மாநகரில் கடந்த புதன்கிழமை கண்காணிப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிலையில் கோப்பாய் போலீஸ் பிரிவில் இந்த பணி நேற்று தொடக்கம் முன்னெடுக்கப்படுகிறது. மட்டக்களப்பில் நேற்று 114 பேருக்கு தொற்று. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று 114 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது என மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நா. மயூரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் 22 பேருக்கும், வவுனதீவில் 5 பேருக்கும், காத்தான்குடியில் 19 பேருக்கும், களுவாஞ்சிக்குடியில் 17 பேருக்கும், வாழைச்சேனையில் 7 பேருக்கும், கோரளைப்பற்று மத்தியில் 5 பேருக்கும், செங்கலடியில் 2 பேருக்கும், ஏராவூரில் 5 பேருக்கும், ஓட்டமாவடியில் ஒருவருக்கும், வெள்ளாவெளியில் 13 பேருக்கும், கிரானில் 11 பேருக்கும், பட்டிப்பளையில் 5 பேருக்கும் நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றின் 3வது அலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் 1199 பேர் வரை வைரஸ் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவும் அவர் கூறியுள்ளார். 63 சாராய போத்தல்களுடன் சுன்னாகத்தில் ஒருவர் கைது. சட்டவிரோதமாக விற்பனைக்கு வைத்திருந்த 63 சாராய போத்தல்களுடன் ஒருவரை சுன்னாகம் போலீசார் கைது செய்துள்ளனர். பயணத்தடை அமலில் உள்ளபோது மதுபான விற்பனை தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கந்தரோடை பகுதியில் வைத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் விசாரணைகளின் பின்னர் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட உள்ளார். இவைதான் இன்றைய தினம் காலைக்கதிர் பத்திரிகையினுடைய முற்பக்க பிரதான செய்திகள். இனி உதயன் பத்திரிகை பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் தடுப்பூசியற்றில் நாளை ஆரம்பம். 50,000 சினோஃபார்ம் தடுப்பூசிகள் இன்று வரும். சுகாதார மருத்துவ அதிகாரிகளே முன்னுரிமையை தீர்மானிப்பர். 30 வயதுக்கு மேற்பட்டோர் முதல் கட்டத்தில். யாழ் நாகர்கோவில் பகுதியில் முன்னாள் போராளி TID-யால் கைது, ஆயுதங்கள் மீட்பு என்றும் தெரிவிப்பு. கொரோனா வைரஸ் காற்றின் மூலம் பரவாது, கண்கள் ஊடாக நுழையும். தொற்று நோய் நிபுணரான திஸ்ஸவிதாரண MP தெரிவிப்பு. வடக்கில் 92, யாழில் 64, 31 4ஆம் திகதிகளிலும் பயணங்களுக்கு தடை. மக்கள் தான் காரணம் என்கிறார் ஜனாதிபதி. தொற்றிலிருந்து மீண்ட பெண் மீண்டும் தொற்று ஏற்பட்டு சாவு. நல்லூர் அரசடி முடக்கப்பட்டது. அவசிய தேவைக்கு இனி வாகன அனுமதி. மாவட்ட செயலாளர் தெரிவிப்பு. மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்ல அனுமதி பத்திரம் தேவையில்லை. போலீஸ் பேச்சாளர் அறிவுறுத்து. வவுனியா நீதவானுக்கு கொரோனா. மீனவர்கள் கைகலப்பு, 4 சிகிச்சையில் ஒருவர் கைது. 5000 ரூபாய் கொடுப்பனவு அடுத்த வாரம் என்ற ஒரு செய்தி. கொரோனா வைரஸ் காற்றின் மூலம் பரவாது, கண்கள் ஊடாகவே நுழையும் என்று ஒரு செய்தி. அந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் கொரோனா வைரஸ் காற்றின் மூலம் பரவுகின்றது என வெளியாகும் கருத்துக்கள் கட்டுக்கதையே. இதே நேரம் கொரோனா வைரஸ் ஒரு நபரின் கண்களின் ஊடாகவும் நுழையக்கூடும் என்பது உண்மையே. இவ்வாறு தெரிவித்தார் தொற்று நோய் ஆராய்ச்சியில் இலங்கையின் முன்னணி நிபுணரும் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திஸ்ஸவிதாரண. அவர் மேலும் தெரிவிக்கையில், வைரஸ் ஒருபோதும் வெளிச்சூழலில் வளரும் திறன் கொண்டது அல்ல. பொதுவாக வைரஸ் உயிருள்ள உயிரணுக்களில் மட்டுமே வளரும். இதனிடையே சாதாரண வெப்பநிலையில் வைரஸ் அழிவடைந்துவிடும். அதேபோல கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான நபரின் உமிழ்நீர் மூலம் வைரஸ் பிரிதொரு நபருக்கு நுழைய முடியும். இதனால் முகக்கவசம் அணிந்து தனியால் இடைவெளியை பேணுவதன் மூலம் வைரஸ் பரவுவதை தடுக்க முடியும். இதே நேரம் கொரோனா வைரஸ் ஒரு நபரின் கண்களினூடாகவும் நுழையக்கூடும். வைரஸ் சில மேற்பரப்புகளில் சில காலம் இருக்கக்கூடும். சவர்க்காரம் போட்டு கை கழுவுவதை முறையாக பின்பற்றினால் வைரஸை அது அழித்துவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டது.
மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்ல அனுமதி பத்திரம் தேவையில்லை, போலீஸ் பேச்சாளர் அறிவுறுத்து. நோயாளி ஒருவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன் அனுமதி பெற வேண்டியது இல்லை, சொந்த வாகனத்திலோ அல்லது பிற வாகனத்திலோ கொண்டு செல்ல முடியும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நோயாளி ஒருவரை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டுமெனில் எந்த ஓர் அனுமதியும் தேவையில்லை, அதேபோல மருந்தகங்களும் திறக்கப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவசிய தேவைக்கு இனி வாகன அனுமதி. மாவட்ட செயலாளர் தெரிவிப்பு. பயணத்தடையின் போது மிக மிக அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரமே வாகனங்களுக்கு அனுமதி வழங்குமாறு வடக்கு மாகாண கொரோனா தடுப்பு செயலணி தீர்மானித்துள்ளது என்று யாழ் மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி. வடக்கு மாகாண கொரோனா செயலணியின் கூட்டம் ஆளுநர் தலைமையில் ஜூம் ஆப் மூலம் நேற்று நடைபெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேலும் தெரிவித்திருந்தார். வடக்கில் கொரோனா தொற்றின் தற்போதுள்ள நிலைமைகள், அதன் முன்னேற்றங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன. இதில் யாழ்ப்பாண மாவட்ட நிலைமைகள் மற்றும் முன்னேற்றம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அதேபோல வடக்கு மருத்துவமனைகளில் உள்ள நிலைமைகள், அங்குள்ள தேவைகள், மருத்துவ உபகரணங்களின் தேவைப்பாடுகள் மற்றும் ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்பாடுகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு அதனுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்குரிய தீர்மானங்களும் எடுக்கப்பட்டன. குறிப்பாக வடக்கு மாகாணத்திலிருந்து அதிகளவான வாகனங்கள் வெளியேறுவதன் காரணத்தால் பயணத்தடை காலத்தில் மிக மிக அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரமே வாகனங்களுக்கு அனுமதி வழங்குவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிவுறுத்தல் மிக விரைவில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்திருந்தார். மீனவர்கள் கைகலப்பு, 4 சிகிச்சையில், 1 கைது. முல்லைத்தீவு மாத்தளன் மற்றும் இரணப்பாலை பகுதிகளைச் சேர்ந்த சாலை சிறுகடலில் இறால் பிடித்து வரும் மீனவர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட மோதலில் 4 காயமடைந்தனர். அவர்கள் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் 1 கைது செய்யப்பட்டுள்ளார் என்று முல்லைத்தீவு போலீசார் தெரிவித்தனர். சாலை சிறுகடலில் இரணைப்பாளையைச் சேர்ந்த மீனவர்கள் இறால் கூடு கட்டி இறால் பிடிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று முன்தினம் அவர்கள் கட்டியிருந்த இறால் கூட்டில் இறால்கள் களவாடப்பட்டுள்ளன என்று தெரிவித்த இரணைப்பாளையைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் இரவு சாலை சிறுகடலில் தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த மாத்தளன் பகுதி மீனவர்களை தாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பதிலுக்கு மாத்தளன் பகுதியைச் சேர்ந்தவர்களும் தாக்கியுள்ளனர். இதன்போது இரணைப்பாளையைச் சேர்ந்த 3 மீனவர்களும் மாத்தளன் பகுதியைச் சேர்ந்த 1 மீனவரும் காயமடைந்தனர். அவர்களே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தாக்குதலின் போது 2 மோட்டார் சைக்கிள்கள் சேதமாக்கப்பட்டுள்ளன. இரணைப்பாளையைச் சேர்ந்த ஒருவரையே போலீசார் கைது செய்துள்ளனர். முல்லைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொற்றிலிருந்து மீண்ட பெண் மீண்டும் தொற்று ஏற்பட்டு சாவு. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்த பெண் ஒருவருக்கு மீண்டும் தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். தொடந்துவ பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவர் 3 பிள்ளைகளின் தாய் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹிக்கடுவ ஆராய்ச்சிக்கந்த கோவிட் சிகிச்சை நிலையத்தில் 14 நாட்கள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய 3 பிள்ளைகளின் தாயானவருக்கு மீண்டும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் அவருக்கு நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. காலி கராப்பிட்டிய மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மூச்சுவிட முடியாமல் சிரமப்பட்ட குறித்த பெண் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ₹5000 கொடுப்பனவு அடுத்த வாரம். நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பயணத்தடையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ₹5000 கொடுப்பனவை அடுத்த வாரம் முதல் வழங்குவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் வெளியிட்டிருந்த அந்த செய்தி. எனவே இவைதான் இன்றைய தினம் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக முக்கியமான பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள். தொடர்ந்து ஊரடங்கு காலத்தில் வீட்டுக்குள்ளே இருப்போம். அதனூடாக நம்மையும் பாதுகாத்து சமூகத்தையும் பாதுகாப்போம். தொடர்ந்து உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ள டான் செய்திகள் அலைவரிசையை பாருங்கள். நன்றி, வணக்கம்.